ஹாய் வீவர்ஸ், இன்னைக்கான வீடியோவில் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு பார்ப்போம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்க. வாங்க இப்போ வீடியோக்குள்ள போலாம். எபிசோட் வேற லெவல்ல போய்கிட்டு இருக்கு. நம்ம கார்த்திகை வந்து இவ்வளோ நாள் வில்லேஜ் கெட்டப்ல தான் பார்த்துட்டு இருந்தோம். இப்போ நம்ம அபிராமி இறந்ததுக்கு அப்புறம் அருண் வந்து கார்த்திக்கு கால் பண்றாங்க. கார்த்தி, அம்மாவோட ஷேர்ஸ் எல்லாம் இருக்குடா, அதெல்லாம் வந்து நம்ம 3 பேருக்கும் பிரிக்கணும். நீ இப்போ மெட்ராஸ்க்கு வந்து தான் ஆகணும் அப்படின்னு சொல்ல உடனே கார்த்திக் வந்து அதுக்கு என்னடா இப்போ அவசரம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அதுக்கு அருண் சொல்றாங்க, நீ கொஞ்சம் ஏன் இங்கெல்லாம் வேலை அப்படியே பெண்டிங்ல இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கார்த்தியை கூப்பிடுறாங்க. கார்த்திக்கும் சரி நான் சென்னைக்கு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடுறாங்க. இதை எல்லாத்தையுமே ஒட்டு கேட்டுட்டு இருந்த சந்திரகலா, நீ இனிமேட்டு தப்பிக்கவே முடியாதுடா, நான் கூட நினைச்சேன் நீ என்ன ஒரு விஷயத்துல இருந்து தப்பிச்சுக்கிட்டு இருக்க, உன்னைய மாட்டி விட முடியலையேன்னு சொல்லிட்டு ரொம்பவே ஃபீல் பண்ணிக்கிட்டு இருந்தேன். இப்போ நீ சென்னைக்கு போறியா? இரி உன் பின்னாடியே நான் சாமுண்டேஸ்வரி அக்காவையும் கூட்டிட்டு வந்து நீ யார் என்னங்கிறத நிரூபிக்கிறேன். இனிமேட்டு நீ என்கிட்ட இருந்து தப்பிக்கவே முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒட்டு கேட்டுட்டு பேசிக்கிட்டு இருக்காங்க. இந்த சைடு நம்ம கார்த்திக் வந்து சரி நம்ம சென்னைக்கு போலான்னு சொல்லிட்டு முடிவு பண்றாங்க. ரேவதி கிட்ட சொல்றாங்க, நான் ஒரு வேலை விஷயமா வெளியூர் போறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல அதுக்கு ரேவதி கேட்குறாங்க, என்ன வேலை, நானும் தெரிஞ்சுக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. இல்லை நான் போயிட்டு வந்து சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கார்த்திக் வந்து சமாளிச்சிடுறாங்க. இந்த சைடு சுவாத்தியை வந்து பெரிய பாடகியாக்கி காட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு கார்த்திக் வந்து அவங்களோட வாய்ஸை வந்து சில பல மேனேஜர் கிட்ட எல்லாம் அமைச்சிருப்பாங்க போல. அவங்களாம் சுவாத்தியோட வாய்ஸை கேட்டுட்டு ரொம்பவே நல்லா இருக்கா அப்படி இப்படின்னு சொல்றாங்க. உடனே நம்ம கார்த்திக் வந்து அவங்களே மியூசிக் கம்பெனி வச்சிருக்காங்கல்ல, அது மூலமா சுவாதிக்கு வந்து ஒரு நல்ல சான்ஸ் வாங்கி தரணும் அப்படின்னு சொல்லிட்டு கார்த்தி இந்த மாதிரி ஏற்பாடெல்லாம் பண்ணியிருக்காரு. நம்ம சுவாத்தியை சென்னைக்கு கூட்டிட்டு போறதுக்காக கார்த்திக் ரெடியா இருக்காரு. அதுக்கு சொல்றாங்க சுவாதி கிட்ட, சுவாதி நம்ம சென்னைக்கு போறோம், நீ ட்ரெஸ் எல்லாம் எடுத்து ரெடியாவே அப்படின்னு சொல்றாங்க. இதெல்லாம் கேட்ட ரேவதி வந்து, என்ன சுவாதி சென்னைக்கு போனா இவர் வீட்டுல தனியா இருப்பாரு, இந்த நேரம் பார்த்து நம்ம எப்படியாவது லவ்வ கார்த்திகிட்ட சொல்லலாம்னு பார்த்தா முடியவே மாட்டேங்குதே அப்படின்னு சொல்லி ரேவதி ஒரு பக்கம் ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இந்த சைடு சந்திரகலா வந்து சிவனாண்டிக்கு கால் பண்ணி சொல்றாங்க, இவ்வளவு நாள் அந்த டிரைவர் வந்து நம்ம போடுற பிளான்ல இருந்தெல்லாம் தப்பிச்சிட்டு இருந்தால, இனிமேட்டு அவனால தப்பிக்கவே முடியாது. ஏன்னா சென்னையில அவங்க அம்மாவோட ஷேர்ஸ் நிறைய இருக்கு. ஸோ அதை வந்து இப்போ பிரிக்க போறாங்க. அதுக்காக கார்த்திக் வந்து சைன் போட அந்த இடத்துக்கு போயே ஆகணும். அந்த நேரம் பார்த்து சாமுண்டேஸ்வரி கிட்ட எல்லா உண்மையும் சொல்லி நேரடியா கூப்பிட்டு நம்ம நிரூபிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு சந்திரகலா வந்து சிவனாண்டி கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இதை கேட்ட சிவனாண்டி வந்து, சூப்பர் சந்திரகலா, இப்படி ஒரு பிளான் போடுவோம் நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை. ஆனா இந்த தடவை அவன் கண்டிப்பா இதுல இருந்து தப்பிக்கவே முடியாது அப்படி இப்படின்னு சொல்லிட்டு சிவனாண்டி சந்திரகலா 2 பேரும் பயங்கரமா பிளான் போட்டுட்டு இருக்காங்க. நம்ம கார்த்தி வந்து சாமுண்டேஸ்வரி கிட்ட சொல்றாங்க, அத்தை நான் வந்து ஒரு வேலை விஷயமா வெளியூர் போறேன் அப்படின்னு சொல்ல, அது கேட்ட சாமுண்டேஸ்வரி, என்ன மாப்பிள்ள திடீர்னு ஊருக்கெல்லாம் போறேன்னு சொல்றீங்க, யார் இருக்கா ஊர்ல அப்படின்னு சொல்லிட்டு சாமுண்டேஸ்வரி கேட்க, அதுக்கு கார்த்திக் சொல்றாங்க, எங்க அண்ணன்கள்லாம் இருக்காங்க, அவங்களெல்லாம் பார்த்தே ரொம்ப நாள் ஆச்சு, நான் போய் பார்த்துட்டு வரேன் அப்படிங்கிற மாதிரி சாமுண்டேஸ்வரியை எப்படியோ சமாளிச்சு ஊருக்கு கிளம்புறதுக்கு ரெடியா இருக்காங்க. இவ்வளவு நாள் வில்லேஜ் கெட்டப்ல இருந்துட்டு நம்ம கார்த்தியை வந்து பழைய மாதிரி பாக்குறதுல ரொம்பவே சந்தோஷமா இருக்கு. கார்த்தி மறுபடியும் சென்னைக்கு போனா பழைய கேரக்டர்ஸ் எல்லாருமே வருவாங்களான்றது தெரியல. பட் இப்போதைக்கு அருண் வந்து போன்ல பேசுற மாதிரி காட்டியிருக்காங்க. அருண் ஆனந்த் இவங்க 2 பேருமே ஆல்ரெடி இருக்காங்க. நம்ம மீனாட்சி ஐஸ்வர்யா இவங்களெல்லாம் எப்படி ஏற்பாடு பண்ண போறாருன்னு தெரியல இந்த டைரக்டர். அவங்களெல்லாம் ரொம்ப நாள் கழிச்சு பார்க்க போறோம்னு நினைக்கும் போது ரொம்பவே சந்தோஷமா இருக்கு. அது மட்டும் இல்லாம இப்போ கார்த்திக் வந்து சென்னைக்கு போனானா கண்டிப்பா நம்ம சந்திரகலா வந்து சாமுண்டேஸ்வரியை கூட்டிட்டு வருவாங்க. இவ்வளவு நாள் வந்து கார்த்திக் தப்பிச்சுக்கிட்டே தான் இருந்தாரு. பட் இப்போ வந்து அவர் தப்பிக்க முடியாது. ஏன்னா இவ்வளவு நாள் சந்திரகலா போட்ட பிளான்ல இருந்தெல்லாம் கார்த்திக் எப்படியோ தப்பிச்சுக்கிட்டே தான் இருந்தாரு. பட் எப்பவுமே இப்படி தப்பிச்சிட்டு இருப்பாருன்னு நம்ம சொல்ல முடியாது. இந்த வாட்டி வந்து எல்லாமே ஸ்ட்ராங்கா இருக்கு. ஸோ இந்த வாட்டி நம்ம கார்த்திக் யார் என்னங்கிற விஷயம் வந்து நம்ம சாமுண்டேஸ்வரிக்கு தெரிய வரதான் போகுது. அதுக்கப்புறம் தான் இருக்கு கதைக்கிழமை. ஏன்னா இவ்வளவு நாள் வந்து கார்த்திக் கிராமத்திலே தான் இருந்தாரு. இப்பதான் சென்னைக்கு போக ஆரம்பிச்சிருக்காரு. ஏன்னா சென்னையில சில பல வேலையெல்லாம் இருக்கும். ஏன்னா அவங்க அம்மா வேற இறந்துட்டாங்க. அதனால நிறைய விஷயங்கள் பண்ண வேண்டியதா இருக்கும். ஸோ இந்த மாதிரி விஷயம் நம்ம சாமுண்டேஸ்வரிக்கு தெரிஞ்சிச்சுன்னா கண்டிப்பா கார்த்தியை வீட்டை விட்டு துரத்திடுவாங்க. கார்த்திகோட சேர்ந்து ரேவதியை அவங்க கூட சென்னைக்கே வந்துருவாங்க. இனிமேட்டு சென்னையில தான் நிறைய சீன்ஸ் எல்லாம் வரும். ஏன்னா அதுக்கேற்ற மாதிரி நிறைய சீன்ஸ் உள்ள பிக்சர்ஸ் எல்லாம் நம்ம சோசியல் மீடியால பார்த்துக்கிட்டு தான் வரும். ஸோ நம்ம கார்த்திக் வந்து இனிமேட்டு சென்னையில பழைய மாதிரி இருக்கிற மாதிரி தான் காட்டுவாங்க. சாமுண்டேஸ்வரிக்கு உண்மை தெரிய வரப்போகுது. நம்மளும் என்னெல்லாம் நடக்குதுன்னு வெயிட் பண்ணி பார்ப்போம். ஓகே வீவர்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.